ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். ஜாய்ஃபுல் விக்டரி சர்ச்சுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இப்பொழுது சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்பார். சங்கீதம் 117. ஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹல்லேலூயா. அன்புள்ள தகப்பனே ஸ்தோத்திரிக்கும் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலையில் கூட ஏசப்பா ஆண்டவரே எங்களை ஒன்று கூடி ஜெபிக்க கிருபை செய்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இந்த ஆராதனை முழுவதும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா அபிஷேகத்தினால் நீங்கள் நிரப்புங்க, வழி நடத்துங்க ஏசப்பா. நீர் இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. பிரேசின் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. நம் தேவன் இந்த வாரம் முழுவதும் கடந்த மாதம் முழுவதும் நம்ம கண்ணின் மணி போல பாதுகாத்தார். இரவும் பகலுமா நம்மளை கண்ணின் மணி போல போக்கி வரத்தையும் பாதுகாத்து அவரை துதித்து ஸ்தோத்திரத்தை ஆராதிப்போவாங்க. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம
ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, உம்முடைய செட்டையின் கீழாக ஆண்டவரே எங்களை மறைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களை பாதுகாத்து வருகிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உன்னதமானவரே ஏசப்பா, கர்த்தாவே உயர்ந்தவரே, ஆண்டவரே சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வ சிருஷ்டியை காப்பவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. நீ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான ராஜா ஆண்டவரே. வானாதி வானங்களையும் ஆண்டவரே அப்பா, இந்த பூமியையும் ஆண்டவரே அப்பா சர்வத்தையும் படைத்த தேவன் நீர், ராஜாதி ராஜா ஆண்டவரே ஏசப்பா. இன்றைக்கும் எங்களை ஆளுகை செய்கிற தேவன் ராஜா கர்த்தர் நீர் அப்பா, எங்களை ஆளுகை செய்யுங்க. உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேலூற்றுவீரே. ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை
எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும் என்றென்றும் இயேசுவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோம். எங்குகின்றோம் உம் ஆசீர் பெறவே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா, ஆண்டவரே அப்பா, நீ சர்வத்தையும் படைத்தவர் ராஜா. ஆண்டவரே அப்பா, இந்த வானமும் பூமியும் ஆண்டவரே அப்பா ஒழிந்து போகும் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, இவை எல்லாமே ஆண்டவரே மாய இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா, வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது தகப்பனே இயேசுப்பா. உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே என்றென்றைக்கும் சத்தியம் உள்ளவைகள் தகப்பனே இயேசுப்பா. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளில் நாங்கள் அப்பா என்றென்றைக்கும் நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே அப்பா. என்றென்றும் ஆண்டவரே நாங்கள் விசுவாசத்தில் அப்பா குறைந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தையில் என்றென்றும் நாங்கள் அப்பா விசுவாசத்தில் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. முற்றிலுமாய் ஆண்டவரே அப்பா இந்த ஆராதனை முழுவதுமாய் கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து ஆண்டவரே அப்பா வழிநடத்தி ஆண்டவரே அப்பா உம்முடைய பிரசன்னத்தை கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி என்று செலுத்துகிறோம். மிதியான வேலையை அப்பா உம்முடைய பலத்த கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவர் அப்பா எங்களை வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா அல்லது ஜெகோவா ரொபேகா என்று அழைக்கப்படுகிறது அவருடைய நாமம். இது பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் 70 முறை இந்த பெயர் வருகிறது. இன்றைக்கு யெகோவா ராஃபா என்ற நாமத்திலே இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். யெகோவா ராஃபா என்று சொன்னால் வியாதிகளை நீக்குகிற தேவன் என்று அர்த்தமாகும். இந்த நாமத்தினுடைய வெளிப்பாடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதன்படியாக இஸ்ரவேல் ஜனங்களிலே ஒருவனும் பலவீனப்பட்டது இல்லை. அல்லேலூயா. அப்படி என்றால் வியாதிப்பட்டது இல்லை. ஜெகோவா ராஃபா அவர்களுக்கு மருத்துவராக இருந்து வியாதிகளை நீக்கி நோய்களை எல்லாம் சுகமாக்குகிறவராய் இருந்தார். ஆனாலும் இந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக்கிய நாம் நோயிலும் வியாதியிலும் வருத்தப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். எகிப்தை விட்டு வெளியே வந்த ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு வியாதி வராது என்பதுதான் இந்த நாமத்தின் அர்த்தம். எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளை ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரிய கர்த்தர் என்பதுதான் அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுக்கு வியாதி வர பல காரணங்கள் உண்டு. சில காரியங்கள் நம்முடைய கிளைமேட், நம்முடைய வெதரை பொறுத்த மாத்திரத்திலே
நமக்கு சில சுகவீனங்கள் வரலாம், அல்லது முதுமையின் நிமித்தம் சில வியாதிகள் வரலாம். ஆகியினாலே அல்லது நம்முடைய சரீரத்திலே ஏதாவது பற்றாக்குறை இருக்கும் பொழுது, விட்டமின் பற்றாக்குறை இருக்கும் பொழுது அதனால் சில வியாதிகளோ பலவீனங்களோ வரலாம். ஆனாலும் கூட இது மட்டும் அல்லாமல் வியாதி வருவதற்கு பல காரியங்கள் உண்டு. பாவமானது வியாதியை கொண்டு வரும். பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்கும் போது பிசாசுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மாத்திரமே வருவான். ஹல்லேலூயா. ஆகினாலே உங்களுக்கு தெரியும், யோபு புத்தகத்திலே எப்படியாக அவனுடைய யோபுவினுடைய சரீரத்தில் வியாதி எல்லாம் கொண்டு வந்தான் என்று சொல்லி, அதே போல தான் இந்த பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது வியாதிகள் வர காரணங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்தது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய அறிக்கைகள், நமக்கு விரோதமாக நாம் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாய் வியாதி வருவதற்கு காரணமாகிறது. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்முடைய நாவின் பிரதியுத்தரம் எப்படி இருக்கிறதோ அதன்படியாக, நம்ம அறிக்கையின்படியாக அந்த வியாதிகள் வர ஏதுவாக இருக்கும், காரணமாக இருக்கலாம். அல்லது பிறரை நாம் மன்னிக்காத போது நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு அந்த மன்னியாமை தடையாக இருக்கலாம். தேவ கட்டளை என்ன என்று சொன்னால், நாம் மன்னிக்க வேண்டும் என்பது தான் தேவ கட்டளை. நாம் சத்துருவையும் நேசிக்கும்படியாக தான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாராக இருந்தாலும், பேதுருக்கு எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை நீ மன்னிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு முறையில் 7 முறை அல்ல, எத்தனை முறை, 7 என்றால் பூர்ணம், எத்தனை முறை வந்தாலும் நாம் மன்னிக்க வேண்டும். மன்னிக்கிற தன்மை நமக்கு இருக்க வேண்டும். அல்லது பிறருடைய தப்பிதங்களையோ பிறருடைய குற்றங்களையோ பிறருடைய பாவங்களையோ நாம் மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக வியாதி வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அடுத்தது சாபம். நமக்கு விரோதமாக இட்டுக்கொள்ளுகிற சாபம், பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது இடுகிற சாபம், கணவன் மனைவிக்கு மத்தியிலே கிரியை செய்கிற சாபங்கள், அது மாத்திரமல்ல ஆசிரியர்கள் சபிப்பது, அல்லது தூதர்கள் மூலமாய் சபிக்கப்படுவது, அல்லது மூப்பர்கள் மூலமாய் சபிக்கப்படுவது, இவைகளினாலே கூட, அந்த கீழ்ப்படியாமையினாலே கூட சாபங்கள் வரும். அல்லேலூயா. சாபங்களினாலே வியாதிகள் வர காரணம் உண்டு. அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே பெருமை வரும்போது வியாதிகள் வரும். ஊசியா ராஜாவுக்கு பெருமை வந்தது. ஆகையினாலே ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை அவன் செய்ய ஆரம்பித்தான். அப்பொழுது அவன் நெற்றியிலே குஷ்டரோகம். ஏனென்றால் பெருமை வந்தபடியினாலே. பெருமையானது வியாதியை கொண்டு வரும். ஊழியர்களை குறித்து குறை பேசுவதோ, இல்லை ஊழியர்களை பகைப்பதினாலோ, அல்ல ஊழியருக்கு எதிராக செயல்படுகிறதுனால கூட வியாதிகள் வரலாம். மீரியாம் மோசேயை குறித்து அவள் குறை கூறும் பொழுது, அவன் திருமண காரியத்தை குறித்து குறை கூறும்போது, அவன் மனைவியை பற்றி குறை கூறும்போது அவள் குஷ்டரோகியாக மாறிப்போனாள். ஆகையினாலே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நம்ம பேசுவதோ, அல்லது ஊழியக்காரர்களை பகைப்பதோ, அல்லது ஊழியக்காரர்களை நாம் குறை பேசுவதோ கூடாது. அதனால் கூட வியாதிகள் வேற ஏதுவாகும். ஹல்லேலூயா. அல்லது விபச்சாரம் அல்லது கொலை செய்தல், இவைகளால் கூட என்ன செய்ய முடியும்? அந்த சாபமானது, அதாவது வியாதியானது வரக்கூடும். தாவீதின் குழந்தை, தாவீது விபச்சாரம் செய்தான், தாவீது கொலை செய்தான். அதனாலே அவனுடைய பிள்ளை கேவலமாக இருந்தது, மரித்து போனது என்றெல்லாம் நாம் வாசிக்கிறோம். அடுத்தது, நாம் கர்த்தரை விட்டு நாம் பின்வாங்கும் போது சீர்கெட்ட பிள்ளைகளாய் நாம் இருப்போம். அப்போது வியாதி வருவதற்கு ஏதுவாக இருக்கிறது. எரேமியா 3:22 எல்லாம் நீங்கள் வாசிக்கலாம். ரூத் புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். 1:5 அப்பத்தின் வீட்டை விட்டு அவங்க தூரமாய் போன போது, ஹல்லேலூயா, அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போன போது அவர்கள் கணவன், அந்த நகோமி தன் கணவன்மார்கள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போனாள். அதன் பிறகு நாம் பிசாசு நம்மை தாக்கும் பொழுது, அது தேவ சிட்சை தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது அவர் சில சமயம் வியாதிகளை அனுமதிக்கிறார்.
அதனால் நம்ம மனம் திரும்பி அவரிடத்தில் ஒப்புரவாகும்படியாக நம் வாய்ப்புகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது பொருளாசை. பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிற வேதத்தில் வாசிக்கிறோம். கேயாசி பொருளாசை பிடித்தவனாய் இருந்தபடினாலே அந்த நாகமானுடைய குஷ்டரோகம் அவன் மீது வந்தது. இதுவரை பல காரியங்கள் உண்டு வியாதி வருவதற்கு. ஆனால் ஜெகோவா ரொபேகா நமக்கு சுகம் தரும் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஜெகோவா ரொபேகா என்ற நாமத்துக்கு 4 வித அர்த்தங்கள் உண்டு. அதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். அந்த நாமத்தினாலே 4 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். 1வது காரியம், நமது சரீரத்தை புதுப்பிக்கிறவர். ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா நோயினாலே தாக்கப்பட்டான். தேவன் அவன் முடிவை குறித்து தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்து விட்டார். உன் வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்திக்கொள், நீ மரிக்கப் போகிறாய் என்று சொல்லி கர்த்தர் ஒருவரே சுகம் கொடுக்கக்கூடியவர் என்பதை எசேக்கியா ராஜா நன்றாக அறிந்திருந்தான். கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு கூட விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் இரக்கமும் மனதுருக்கமும் உடையவர். அவர் நம் கண்ணீரை காண்கின்ற தேவன் அல்லவா, எல்ரோயி. அவர் அவனுடைய கண்ணீரை கண்டார், அவர் விண்ணப்பத்தை கேட்டார். ஏசாயா 38:5 நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு 15 வருடம் கூட்டுவேன் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி அனுப்புகிறார். அதே போல் எசேக்கியா ராஜா சுகம் அடைந்தான். அவனுடைய ஆயுஸ் நாட்கள் 15 வருஷங்கள் கூட்டப்பட்டது. இன்றைக்கு நீங்கள் வியாதிப்பட்டு இருந்தாலும் சரி, மரணத்துக்கு சமீபமாக இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் வாருங்கள், மனம் திரும்புங்கள், ஜெபியுங்கள், கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் செய்யுங்கள். கர்த்தர் உன் நோய்களை குணமாக்குவார், உன்னை சுகமாக்குவார். உன் ஆயுஸ் நாட்களை தேவன் கூட்டி கொடுப்பார். உன்னுடைய வாழ்க்கையையும் தேவன் புதுப்பித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லாசரு வியாதிப்பட்டு மரித்து போனான் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கல்லறையினிடத்தில் சென்று லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது, அந்த லாசருவானவன் இதோ அவன் வியாதிப்பட்டு மரித்து போயிருந்தாலும் அந்த வியாதி அவன் உயிரோடு கூட திரும்பி எழும்பி வெளியே வரும்போது அவன் வியாதியெல்லாம் நீங்கி பரிபூர்ண சுகத்தோடு கூட இருந்தான். அவனுக்கு தேவன் மரித்த அவனை உயிரோடு கூட எழுப்பினார். உயிரோடு எழும்பி வந்த அந்த லாசருவுக்கு வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, எந்த விதமான குறையும் இல்லை. அவன் முழு ஆரோக்கியமாய் இருந்தான். ஹல்லேலூயா. நமது சரீரத்தை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். வியாதி நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி விடலாம், அல்லது வியாதி நம்முடைய சரீரத்தை சேதப்படுத்தலாம், வியாதி நம்முடைய சரீரத்தில் குறைபாடுகளை கொண்டு வரலாம். ஆனால் ஜெகோவா ரொபேகா நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்தையும் புதுப்பித்து கொடுக்கிறவராய் இருக்கிறார். உன் வியாதி நோய்கள் எல்லாவற்றையும் நீக்கி உன்னை சுகமாக்கி உன்னை புதுப்பித்து ஆண்டவர் புது பலனோடு கூட தேவன் உன்னை மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினாலே முதலாவது ஆசீர்வாதம், தேவன் நம் சரீரத்தை ஜெகோவா ராஃபா புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். 2வது ஒரு காரியம் பார்க்கிறோம், தேவன் நம்முடைய சரீரங்களை சுகமாக்குகிறவர். ஹல்லேலூயா. முதலாவது காரியம் நம்ம பார்த்தோம், சாவுக்கேதுவான வியாதிகளை குணமாக்கி ஆயுசின் வருஷங்களை கூட்டுகிற அற்புதங்களை செய்கிறவர் ஜெகோவா ரொபேகா என்று நாம் பார்த்தோம். சில நோய்கள், சில வியாதிகள் சரீரத்திலே நிரந்தர பாதிப்புகளையோ அல்லது தற்கால பாதிப்புகளையோ உண்டாக்கிவிடும். நோய்களின் தரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சுகம் தருகிறவர், நம்மை குணமாக்குகிறவராக இருக்கிறார். மத்தேயு 8வது அதிகாரத்திலே 16-17 வாசிக்கும் போது, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்ட நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா.
அவரிடத்தில் கொண்டு வந்த வியாதிஸ்தர்களை எல்லாம் ஆண்டவர் சுகமாக்கினாராம். ஹல்லேலூயா. பிசாசுகளை எல்லாம் தம்முடைய வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகளை எல்லாம் சொஸ்தமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய பலவீனங்களின் நோய்களையும் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டார். சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல் விழுந்தது. அவருடைய தழும்புகளாலே நாம் குணமாகிறவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், ஒரு குஷ்டரோகி தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் கூடும். ஆண்டவர் அவன் மீது மனதுருகி, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு என்று சொன்னார். அவர்தான் ஜெகோவா ரொபேகா. அவருடைய சித்தம் எப்பொழுதுமே நீ சுகமாயிருக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணமும் விருப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி, அதே போல் அவனுடைய விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அவனுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்கினார். அவர்தான் ஜெகோவா ரொபேகா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருப்போம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோம். சுகம் தருகிறவராய் இருக்கிறார். பேதுருவின் வீட்டுக்கு போனார். பேதுருவின் மாமி ஜுரமாக இருக்கிறதை கண்டு அவளை சுகமாக்கி, இதோ தேவன் எழுந்து பணிவிடை செய்யும்படியாக அந்த வல்லமையை பலனை அவளுக்கு தருகிறாள். ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் நம் வீட்டிலே இருப்பார் என்று சொன்னால் நிச்சயமாய் பலவீனங்களை நீக்குவார், சுகத்தை கொடுப்பார். ஆண்டவருக்காக நாம் சேவை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகினால் முதலாவது காரியம், தேவன் நம்முடைய சரீரங்களை, தேவன் தாமே நம்முடைய சரீரத்தை புதுப்பிக்கிறவர் என்று பார்த்தோம். 2வது, நம்முடைய சரீரங்களை சுகமாக்குகிறவர் என்று பார்த்தோம். 3வது ஆசீர்வாதம், தேவன் நம்முடைய சரீரத்தை குணமாக்குகிறவராயிருக்கிறார். சரீரத்திலே வெளியே தெரிகிற நோய்கள் உண்டு, அல்லது உள்ளே இருக்கின்ற நோய்களும் உண்டு. சில வியாதிகள் உள்ளிருக்கிற உறுப்புகளை பாதித்திருக்கும். தேவன் வெளியே தெரிகிற நோய்களாக இருந்தாலும் சரி, உள்ளே சரீரத்துக்குள் இருக்கிற வியாதிகளாக இருந்தாலும் நோய்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 103 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகினாலே டாக்டர்கள் உங்களை குணமாக்குவதற்காக மருந்து தருகிறார்கள். சுகமாக வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வைத்தியர்கள் மருந்துகளை கொடுக்கிறார்கள். ஆனால் நம் தேவனோ சர்வ வல்லவர், நம்மை குணமாக்க அவருடைய வார்த்தைகளை தருகிறார், அவருடைய வசனத்தை தருகிறார். ஆகினால் தான் 100க்கு அதிபதி சொல்லுகிறான், ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று விசுவாசமாக கேட்கிறான். அல்லேலூயா. சங்கீதம் 107வது அதிகாரத்திலே 20வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிற்கு விலக்கி மீட்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. தேவன் மருந்து மாத்திரை மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் இந்த மனுஷன் பிழைக்கக்கூடும். அல்லேலூயா. ஆகினாலே நாம் மருந்து மாத்திரை உட்கொள்கிறவர்களாக மாத்திரமல்ல, தேவனுடைய வசனங்களை உட்கொள்கிறவர்களாக நாம் இருப்போம். வேத வசனத்திலே ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வேத வசனம் நம் இரத்தத்துக்குள்ளாகவும் நரம்புகளுக்குள்ளாகவும் எலும்புகளுக்குள்ளாகவும் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளாகவும் ஒவ்வொரு திசுக்களுக்குள்ளாகவும் ஒவ்வொரு உறுப்புக்குள்ளாகவும் உள்ளந்தந்த உள்ளங்கால் வரைக்கும் ஊடுருவி சென்று நம்மை சுகப்படுத்தக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. அதை வாசியுங்கள், நீங்கள் சுகமாவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 4வது ஒரு ஆசீர்வாதம் ஒன்று, அதுதான் வியாதிகளை விலக்கும் மருத்துவராய் நம் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் தமது நாமத்தை வாக்குத்தத்தமாய் கொடுக்கும்போது, வியாதி வந்த பிற்பாடு நான் உங்களை குணமாக்குவேன் என்று கூறவில்லை, வியாதி வராமலேயே உங்களை பாதுகாப்பேன் என்றுதான் யெகோவா ரொபேகாவினுடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம்,
நான் எகிப்திற்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வர பண்ணேன், நானே பரிகாரியாக கர்த்தர் என்றார். ஹல்லேலூயா. அவர் நாமத்தின் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நிச்சயமாய் நம்மை ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தினுடைய வெளிப்பாடு என்ன என்று சொன்னால், அவர் நாமத்தின் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது வியாதிகள் வராமலேயே அவர் காப்பார் என்பதுதான் வெளிப்பாடு. யாத்திராகமம் 23:23 அதிகாரத்தில் 25, 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது, வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கர்ப்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூர்ணப்படுத்துவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த வசனத்தின் வாக்குத்தத்தின்படியாக வியாதி வராமலேயே தேவன் நம்மை பாதுகாக்க முடியும். சங்கீதம் 91:10 கூட வாசிக்கிறோம், பொல்லாப்பவனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. ஆகினாலே நாம் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெகோவா ராஃபா அல்லது ஜெகோவா ரொபேகா என்பதனுடைய 4 ஆசீர்வாதங்கள் நம்முடைய சரீரத்தை புதுப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இருந்தாலும் சரி, கண்ணீரோடு கூட கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது வியாதியும் நீக்குகிறவராய் இருக்கிறார். நமக்கு புது பலனை தந்து நம் சரீரத்தையும் புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். 2வது ஒரு ஆசீர்வாதம், உன் சரீரங்களை சுகமாக்குகிறவராய் இருக்கிறார். உன் சரீரத்தில் வியாதிகள் அல்லது நிரந்தர பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம், அல்லது தற்கால பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கலாம். நோய்களின் தரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் நம் தேவன் சுகமாக்குகிறவர். இயேசு கிறிஸ்துவை தேடி இயேசுவினுடைய பாதத்தில் கண்ணீரோடு கூட வேண்டுதல் செய்யும் பொழுது அவர்கள் எல்லாரும் சுகம் பெற்றது போல தேவன் நம்மையும் சுகப்படுத்துவார். தேவனுடைய பாதத்தில் வாருங்கள், கர்த்தரை தேடி வாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள். உன் வியாதியின் தரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கர்த்தர் உனக்கு சுகம் கொடுப்பார். அது நீண்ட கால வியாதியாக இருந்தாலும் சரி. 38 வருஷமாக இதோ பெதஸ்தா களத்தில் ஒரு வியாதிஸ்தன் இருந்தான். இயேசு கிறிஸ்து தாமே அவனை சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அவர் வருஷங்கள் எத்தனையாக இருந்தாலும் சரி, 18 வருஷம் கூனியம் கூட ஆண்டவர் சுகப்படுத்தினார். 12 பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டவுடன் சுகம் அடைந்தாள். வருஷங்கள் எத்தனை காலம் நீண்ட கால வியாதியாக இருந்தாலும் சரி, இயேசுவினிடத்தில் வாருங்கள், அவர் உங்களுக்கு சுகம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் எதுவும் இல்லை, அவரால் செய்ய முடியாத அற்புதம் அதிசயம் எதுவும் இல்லை. இயேசுவினிடத்தில் ஏமாந்து போனவங்க யாருமே இல்லை. கர்த்தர் தாமே அவர்களை தொட்டு சுகப்படுத்துகிறார், வார்த்தையினாலே சுகப்படுத்துகிறார், மனதுருகி சுகப்படுத்துகிறார். இரக்கமுள்ள தேவன் சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்முடைய பலவீனங்களையும் நோய்களையும் அந்த இயேசு சுமந்து கொண்டார். அவர் சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேலே விழுந்தபடியினாலே இயேசுவின் தழும்புகளாலே நாம் குணமாக்குகிறவர்களாக இருக்கிறோம். 3வது காரியம், நம்முடைய சரீரத்தை குணமாக்குகிறார். முதலாவது சுகமாக்குகிறவர், இதன் பிறகு குணமாக்குகிறவர். சரீரத்திலே வெளியே தெரிகிற நோய்கள் உண்டு, சரீரத்துக்குள்ளாக பாதிப்புகளை ஏற்படுத்துகிற நோய்களும் உண்டு. அது எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் உன்னை முடிச்சுட்டி ஆண்டவர் தாமே உன்னை நல்ல சுகம் தருவார். ஹல்லேலூயா. டாக்டர்கள் மருந்து கொடுக்குறாங்க, இயேசுவோ தன் வார்த்தையை கொடுக்கிறார். அவர் வசனத்தை நாம் உட்கொள்வோம், அவர் வசனத்தினாலே நமக்கு சுகம் கிடைக்கும். அவர் தமது வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு விலக்கி மீட்கிறவராய் இருக்கிறார். 4வது காரியம், இந்த வாக்குத்தத்தத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னா, உனக்கு வியாதி வராமலேயே கர்த்தர் உன்னை பாதுகாக்க முடியும் என்பதுதான். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இவ்வேளையில் பலவீனப்பட்டோ சுகவீனமாகவோ அல்லது கண்ணீரோடோ வேதனையோடோ நீங்கள் சுகத்துக்காக ஏங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஒரு விசை, ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன்,
என் பாவத்துக்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் அப்பா. என் பாவத்தை நீ மன்னிங்க. நான் மனம் திரும்புகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மால் எனக்கு சுகம் கொடுக்க முடியும். உம் நாமத்தின் மீது நான் விசுவாசிக்கிறேன் அப்பா. ஜெகோவா ரொபேகா என்பதும் நாமம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தின் மீது நாம் விசுவாசம் வைத்திருக்கிறபடினாலே எனக்கு பரிபூர்ண சுகத்தை தாங்கப்பா. என் உள்ளந்தந்த உள்ளங்கால் வரைக்கும் உள்ளும் உரமாக என்னை சுகப்படுத்த வல்லமை உம்மிடத்தில் உண்டு ஆண்டவரே. என் பலவீன பகுதியெல்லாம் நீ பலனாய் மாற்ற முடியும் அப்பா. சுகவீன பகுதியெல்லாம் சுகமாய் மாற்ற முடியும் அப்பா. குணமாக்க முடியாத நோய்கள் எல்லாம் நீ குணமாக்க மாலை முடியும் ஆண்டவரே. நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன். என் பலவீனங்கள் நோய்களை நீங்கள் சுமந்து தீர்த்த பிறகு நான் சுமக்க தேவையில்லை அல்லவா? உம் நாமத்தின் மீது நான் விசுவாசமாக இருக்கிறேன். நான் பிள்ளை என்ற அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிற அல்லவா? பிள்ளையின் அப்பம் பிள்ளைக்கு சொந்தம் அல்லவா? சுகம் என்ற அப்பத்தை மடுத்திருந்து எடுத்துக்கொள்கிறேன் அப்பா. இப்போதும் ஆண்டவரே, பொல்லாப்பனுக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று வாக்கு பண்ணியிருக்கிற தேவனே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், முழுமையாய் சுகம் எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே. நான் மனம் திரும்புகிறேன், உம்மோடு ஒப்புரவாகிறேன். என்னை மன்னித்தரலுங்க. என் பாவத்தையும் இரத்தத்தால் கழுவுங்க, சுத்திகரிங்கப்பா. இப்போதே உம்முடைய வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்குகிறபடியினால ஸ்தோத்திரம். உன் பாதப்படியில் வந்த எந்த வியாதிஸ்தரும், எந்த பலவீனனும், எந்த நோயாளியும் எவனும் ஏமாந்து போனதில்லை ஆண்டவரே. நீங்கள் சுகம் கொடுத்துருக்கீங்க, தேடி போய் சுகம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. உங்களுடைய வசனத்தை அனுப்பி சுகம் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, கண்ணீரோடு இருந்தவங்க மீது மனதுருகி ஆண்டவரை சுகம் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சுகம் கொடுங்க ஆண்டவரே. எங்களுக்கு சுகத்தை தாங்க. நாங்கள் வியாதி வராமலேயே எங்களை பாதுகாக்கமால முடியுமாப்பா. ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்யுங்க. இப்பொழுதே இக்கணமே நீ சுகப்படுத்துகிறபடியினாலும், எங்களை பலப்படுத்துகிறபடியினாலும், எங்கள் ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுக்கிறபடியினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவன் நம்மை வழிநடத்தினா அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன். சேர்ந்து சொல்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாக தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் அன்னோனியம் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you everybody.